ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பொறுமையான ஒரு பர்சனாக இருந்தாலுமே அந்த பொறுமையுடைய எல்லைக்கே கொண்டு போகிற ஒரு மாதிரி சிச்சுவேஷன், ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இட் இஸ் அபவுட் டெம்பர் டேண்ட்ரம். ஸோ இந்த டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னா என்ன, அது ஏன் நடக்குது, அது நார்மலாக அப்நார்மலாக, அது நம்ம மெடிக்கல் ஹெல்ப் சீக் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனையா, இல்லை யூஸ்வலாக காமனாக இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனையா, இதை நம்மளே மேனேஜ் பண்ணிடலாமா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த டெம்பர் டேண்ட்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி அ ப்ரீஃப் எபிசோட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட் ஆர் சே an aggressive behavior which is usually triggered by say an anger or frustration and it is often inappropriate to the situation. சரியா? ஸோ இது காமனாக எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 2, 3, 4 years ப்ரீ ஸ்கூலர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஏஜ் குரூப்பில் வெரி காமன். அகெயின் ஆஸ் யங் as 1 year and slightly older children say around 5 years வரைக்கும் கூட இது ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இது எந்த மாதிரிலாம் இந்த டெம்பர் டேண்ட்ரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி ஜஸ்ட் க்ரையிங், ஸ்க்ரீமிங், ஹிட்டிங், புஷ்ஷிங், பைட்டிங், பிரெத் ஹோல்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் இது ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இந்த டெம்பர் டேண்ட்ரம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஆக்சுவலி அன் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இன்சைட் த சைல்ட். ஓகே, விச் இஸ் பிகாஸ் ஆஃப் அ சைமல்டேனியஸ் attention seeking from the parent and a strong will to act independent. சரியா? ஸோ அப்பா அம்மாவையும் அட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா அவங்க அட்டென்ஷனும் வேணும், ஆனால் இவங்களும் சொந்தமாக செயல்படணும் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்போசிட் தாட்ஸோடைய கான்ஃப்ளிக்டோடைய விளைவு தான் இந்த டெம்பர் டேண்ட்ரம். ஸோ இது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த இம்மெச்சூர் இமோஷனல் கோப்பிங் in these young children. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷனை அவங்களால மேனேஜ் பண்ணுறதுக்கு கோப்பப் பண்ண அவங்களால முடியாது. ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த டெம்பர் டேண்ட்ரம். ஸோ அடுத்த கேள்வி, இந்த டெம்பர் டேண்ட்ரம் நார்மலா அப்நார்மலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ 95% இட் இஸ் அ வெரி நார்மல் பிஹேவியர் இன் திஸ் ஏஜ் குரூப். அகெயின் இதை நார்மல்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அதாவது இந்த எபிசோடு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. Again, this episode is lasting for few minutes, maximum say ஒரு 10 to 15 minutes வரைக்கும் தான் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 minutes தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனில். அண்ட் அகேன் இதனால் there is no extreme aggression, okay, like injuring oneself or injuring others or again causing severe damage to other objects around. ஸோ அந்த அளவில் இல்லை. அகேன் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 5 years அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நார்மலான பிஹேவியராக தான் பார்க்கணும். பட் இதே நேரத்தில் அப்நார்மல் பிஹேவியரும் நம்ம we have to keep in our mind. So because all the abnormal temper tantrums need a medical evaluation. ஸோ எது மாதிரிலாம் இருந்தால் அப்நார்மல்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எக்ஸாக்ட் இதோடைய அப்படியே ஆப்போசிட். சே சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் மோர் தேன் 5 years, டியூரேஷன் லாஸ்டிங் ஃபார் மோர் தேன் 15 minutes, மோர் நம்பர் ஆஃப் எபிசோட் இன் அ சிங்கிள் டே. ஸோ நான் ஒரு எபிசோடு ஒரு நாளைக்கு நார்மல்னு சொன்னேன். யூஸ்வலாக மோர் தென் 5 episodes per day அப்படின்னா டெஃபினட்டாக அப்நார்மல். இது போக இந்த பிஹேவியருக்கு நடுவில் சைல்டு இஸ் ஹேவிங் சர்டன் மூட் டிஸ்டர்பன்சஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் அதர்ஸ் பிஹேவியரல் அப்நார்மாலிட்டிஸ், இல்லைனா எக்ஸ்ட்ரீமாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்லாம் டெஃபினட்டாக இது அப்நார்மல். டெஃபினெட்லி நீட்ஸ் அ மெடிக்கல் இவாலுவேஷன். சரிங்களா? ஸோ இந்த டெம்பர் டேண்ட்ரம் யூஸ்வலாக ஒரு ட்ரிகர் இன்டியூஸ்ட் ஈவெண்ட் தான். ஸோ இந்த ட்ரிகர் காமனாக என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபட்டிக். ஸோ குழந்தை சோர்வாக இருக்கிறது ஒரு ட்ரிகராக இருக்கலாம், இல்லை ஹங்கர் பசி, இல்லைன்னா ஆங்கர் ஆர் அ ஃப்ரஸ்ட்ரேஷன். தீஸ் ஆர் த காமன் ட்ரிகர்ஸ் ஃபார் அ டெம்பர் டேண்ட்ரம். ஸோ இந்த ட்ரிகர்லாம் வரும்போது தான் இந்த ஈவெண்ட்டை நடக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஸோ த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் திஸ் டெம்பர் டேண்ட்ரம் இஸ் ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன். ஸோ எதனால வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை தவிர்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ரிவென்ஷனை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். சப்போஸ் இந்த எபிசோடு ஒன்று நடந்துருச்சு அல்லது நடந்துட்டு இருக்கு, நான் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஆர் அட் ஹோம் ஐ எம் அ பேரண்ட், ஹவு டு மேனேஜ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ வில் ஹாவ் டு ரிமைன் காம். சரியா? ஸோ நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கணும். நம்ம கோவப்பட்டு திட்டுறோம் இல்லை அவங்கள அடிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த எபிசோடு அபார்ட் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு ரிமைன் காம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, if possible, if the episode is not going to be injurious to the child, you have to ignore the episode. ஸோ அது நடக்கும்போது நீங்கள் பெருசாக அதை கண்டுக்க கூடாது. நீங்கள் கண்டுக்கலைனாலே அந்த எபிசோட் சீக்கிரமாக அபார்ட் ஆகிடும்.
சரிங்களா? மூணாவது முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட். யூ ஹேவ் டு டைவர்ட் தட் சைல்டு. சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவாங்க, அதுவும் யூஸ்வலாக அந்த யங்கர் சில்ட்ரன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்பயுமே வந்து ஒரு 4 to 5 டைவர்ட்டர்ஸ் ஆர் விசே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஒரு விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் கேட்டு அடம் பிடிக்குது, பட் அந்த டாய் வந்து சேஃபான ஒரு டாய் அந்த ஏஜ் குரூப்க்கு இல்லை. அகேன் யூ ஹேவ் சம் அதர் டாய் த சைல்ட் லைக்ஸ் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லை யூ கிவ் சம்திங் வித் த சைல்ட் லைக்ஸ் அண்ட் வில் ஃபர்கெட் திஸ் பர்டிகுலர் டாய் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் இது பண்ணணும். இல்லை என்னால் டைவர்ட்டே பண்ண முடியல அப்படின்னா, சேஃபாக இருக்குது சைல்டு அப்படின்னா, யூ பெட்டர் லீவ் த பிளேஸ். நீங்கள் அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடணும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பண்ணலான்னு இல்லை, பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நெவர் ஈல்ட் இன். ஸோ அது கேட்டு ஒரு விஷயத்தை கேட்டு அழுகுது, அது வந்து அந்த டேண்ட்ரம் எபிசோட் மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னா, அதை கொடுத்தா அமைதியாயிடுறா அப்படின்னு சொல்லி அதை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த 4 விஷயம்தான். ஸோ ரிமைனிங் காம் and then again ignoring the episode, diverting the child, and again you will have to never give in. இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே 90% it will be effective. You will be able to manage the episode. சரி, இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது வராமல் தடுக்கிறது என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், சில ட்ரிகர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ட்ரிகர் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ காமன் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பார்த்திங்கன்னா ஃபெட்டிக். ஸோ குழந்தை சோர்வாக இருந்தாலே அது வந்து இதுக்கு ஒரு ட்ரிகர். ஸோ சோர்வாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா, மெடிக்கல் ரிலேட்டட் டிசீஸ்ன்னு பார்த்திங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, ரத்த சோகை, அதுவும் அயன் சத்து குறைபாடுனால இருந்ததுன்னா குழந்தை சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா பொதுவாகவே நீங்கள் அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ ட்ரிகர். ஸோ see to that you don't put the child in a situation where the child is going to be very angry or frustrated. Then certain illnesses can also be a trigger. So it has to be managed appropriately. ஸோ முக்கியமாக வந்து இந்த ட்ரிகர் அவாய்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ குழந்தையோடைய ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணோம் அப்படின்னாலே இந்த எபிசோடை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அன் இமோஷனல் இம்மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஏற்கனவே இதை பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இமோஷன்ஸ் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணும். ஸோ அவங்க என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க தே ஹாவ் டு ஐடென்டிஃபை இட். ஸோ அது கோவமாக இருக்காங்களா, வருத்தமாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்றத சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் இமோஜிஸ் மூலமாக அவங்களுக்கு அதை நீங்கள் காமிச்சு பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். சரியா? ஸோ அது நீங்கள் பண்ணாலே ப்ராப்பராக நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி டேண்ட்ரம்ஸை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் அட்டென்ஷன் குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ பாசிட்டிவ் அட்டென்ஷனாக எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு குழந்தைக்கு ஒரு டாய் கொடுத்து விளையாடுன்னு சொல்லி அனுப்பாமல் நீங்கள் கூட சேர்ந்து விளையாடணும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நெவர் கமாண்ட் த சைல்டு. ஓகே, யூ ஷுட் நெவர் கிரிட்டிசைஸ் த சைல்டு. அகேன் நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு கைட் பண்ணக்கூடாது விளையாடுறதுக்கு. சரிங்களா? ஸோ அந்த குழந்தையே அந்த லீட் எடுத்து விளையாடுறது தான் அந்த குழந்தை விரும்பும். ஸோ அந்த குழந்தை எப்படி விளையாடணும்னு விருப்பப்படுதோ அதோடு சேர்ந்து நீங்கள் அந்த மாதிரி விளையாடணும். அந்த விளையாடும்போது நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும். ப்ளஸ் அவங்க பண்ணுற விஷயத்தை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, அகேன் அதை ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் யூ வில் ஹேவ் டு கிவ் அ பாசிட்டிவ் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த சைல்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு லெட் த சைல்ட் ஸ்பீக். ஸோ சைல்டு என்ன ஃபீல் பண்ணுறதுன்றதை பேச விடணும். ஸோ அதுவுமே இட் இஸ் an important point in avoiding a tantrum. So let the child speak what it feels. Okay, that is very important. And again you make a routine nap time and a meal time. அது வந்து ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கோங்க. ஸ்நாக் டைம் ஒரு மீல் டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, ஸ்நாக் டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ட்ரை டு சூஸ் ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரொட்டீனாகவே நீங்கள் பழக்குனீங்கன்னா அகேன் இட் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் இன் அவாய்டிங் எ எபிசோட். அகேன் இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஐ மீன்
அகேன் ட்ரீட் பண்ணுறதுக்கும் சரி there is another technique which is called as the time out technique. ஸோ இந்த டைம் அவுட் டெக்னிக்கை American Academy of Pediatrics has endorsed this technique as a management strategy for திஸ் டெம்பர் டேண்ட்ரம். இந்த டைம் அவுட்னா என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்து நம்ம கொடுத்துட்றோம். அந்த இட் இஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் அவுட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு வி ஆர் கோயிங் டு மேக் த சைல்ட் சிட் ஐடில். சரியா? ஸோ எந்த வித கம்யூனிகேஷனும் நம்ம சைட்லையோ வேறு யாருமே பண்ணாமல் குழந்தைய ஒரு ஓரமாக நம்ம உட்கார வைக்க போகிறோம். அதுதான் அந்த டைம் அவுட். ஸோ இந்த டைம் அவுட் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஒரு குழந்தை அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஓகே, ஸோ ஏஜ் இன் மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏஜ் இன் இயர்ஸ் ஈக்குவல் டு மினிட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 year சைல்டுக்கு 1 minute, 2 year சைல்டுக்கு 2 minutes, 3 year சைல்டுக்கு 3 minutes. ஸோ இந்த 3 ஃபார் எக்ஸாம்பிள் 3 year சைல்டுன்னு வச்சுக்கோமே, ஒரு 3 நிமிஷம் அந்த சைல்டுக்கு ஒரு டைம் அவுட் கொடுக்கணும். அந்த டைம் அவுட்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் we are going to make a child sit in a chair in a corner of a room or a particular zone in the room or in the house designated as a time out zone. ஸோ ஒரு குழந்தை இன்அப்ராப்ரியேட்டாக அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நீ கண்டினியூ பண்ணேன்னா டைம் அவுட் ஜோனில் ஒன்று நான் உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்லணும். அந்த குழந்தை நிப்பாட்டு தான் அந்த வேலையை அந்த விஷயத்தைன்னு பார்த்து 5 செகண்ட் டைம் கொடுக்கணும். நிப்பாட்டலையா அந்த குழந்தைய அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிடணும். ஸோ அந்த உட்கார வச்ச 3 நிமிஷம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, அவங்க கூட விளையாடக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, மற்றவங்களும் அவங்க கூட பேசக்கூடாது. அந்த டைமில் அவங்க வந்து they are asking for a pardon or something, you should not accept because already you have warned them. ஸோ அந்த வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி தான் டைம் அவுட் சொல்லி உட்கார வச்சிடணும். இட் இஸ் ஈஸியர் செட் தென் டன். டெஃபினட்டாக அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் இதை திரும்ப பழக்கணும். அகேன் ப்ரொவைடட் தட் ரூம் ஷுட் பி சேஃப் ஃபார் த சைல்டு. ஸோ அகேன் சைல்டு ஷுட் நாட் கோ ஃபார் எனி அதர் அக்ரெசிவ் பிஹேவியர். ஸோ இந்த டைம் அவுட் அப்படின்ற டெக்னிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ திஸ் has been time tested and found to be very useful in children with aggressive behaviors. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து அந்த வார்னிங் கொடுத்தவொடனே சரியாக வார்னிங் கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிகாஸ் இது நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ண தான் இது சக்ஸஸ் ஆகும். ஸோ இது வார்னிங் கொடுத்து அவங்க தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ப்ரைஸ் தெம். அண்ட் அகேன் அந்த டைம் அவுட் முடியும் போதும் அவங்கள வந்து நீங்கள் advice பண்ணும், praise பண்ணும். Again you should tell them not to repeat the same again because the child might go for future timeouts also. So இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னாலே இந்த டெம்பர் டேண்ட்ரமை பெரிய அளவில் நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதையும் மீறி இருக்கிற விஷயங்களுக்கு our psychiatrist friends are always there to help you out with more intense one-on-one sessions for the parent and the child, again which are very effective in treating this. ஸோ இந்த டெம்பர் டேண்ட்ரம் நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதனால் குழந்தை பின்னால் பிரச்சனை வருமா, இது ஒரு ஆபத்தான பிரச்சனையா அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இட் ஆல் லைஸ் இன் ரெகக்னிஷன் அண்ட் அப்ரோப்ரியேட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ இதை பற்றி முக்கியமாக இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் டைமில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக இருக்கும், பார்க்க புதுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அப்ரோப்ரியேட்டாக வந்து நீங்களே வீட்டில் மேனேஜ் பண்ணிடலாம். அகெயின் அப்நார்மலாக இருக்கிற விஷயங்களை டெஃபினட்டாக வந்து at the earliest get a medical help from a pediatrician and if needed from a psychiatrist friend. Okay, that's it. Thank you.